Hello everyone, welcome back. So this video contains multiple conversations on different topics. So this video will help you learn easy sentences, improve your speaking skills and understand natural English conversations. So let's get started. Dad, our old car is making strange sounds. அப்பா, நம்ம பழைய கார் வித்தியாசமான சத்தங்களை எழுப்புகிறது. Yes, I noticed that too. ஆமாம், நானும் அதை கவனித்தேன். We need a new car? நமக்கு ஒரு புதிய கார் தேவையா? Yes, the old car is 10 years old now. பழைய கார் இப்போது 10 ஆண்டுகள் பழமையானது. Wow, 10 years. That's a long time. ஆமாம், 10 வருடங்களா? அது ஒரு நீண்ட காலம். Yes, it is. Yes, it is. And the repair cost is increasing. ஆமாம், அதோடு பழுது நீக்கம் செய்வதற்கான செலவும் அதிகரித்து வருகிறது. So, can we buy a new car soon? சரி, சீக்கிரமே ஒரு புதிய கார் வாங்கலாமா? Yes, we can, but we must choose the right one. ஆமாம், நம்மால் முடியும், ஆனால் நாம் சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். What kind of car are you thinking about? நீங்கள் எந்த வகையான காரை பற்றி யோசிக்கிறீர்கள்? A small car, it is easy to drive and it saves fuel. ஒரு சிறிய கார், அது ஓட்டுவதற்கு எளிதானது மற்றும் எரிபொருளையும் சேமிக்கும். That sounds good. Can we say different models? அது நன்றாக தெரிகிறது. வெவ்வேறு மாதிரிகளை நாம் பார்க்க முடியுமா? Of course we can visit the showroom this weekend. கண்டிப்பாக இந்த வார இறுதியில் நாம் ஷோரூமுக்கு செல்லலாம். Okay dad, I am so excited. சரியப்பா, நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். Me too. Buying a new car is always exciting. நானும் ஒரு புதிய கார் வாங்குவது எப்போதும் உற்சாகமாக இருக்கும். Hi, the festival season is coming. Are you excited? Hi, பண்டிகை சீசன் வரப்போகிறது. உற்சாகமாக இருக்கிறீர்களா? Yes, very excited. Which festival are you waiting for? ஆமாம், ரொம்ப உற்சாகமாக இருக்கு. எந்த பண்டிகைக்காக காத்திருக்கீங்க? I am waiting for Diwali. I love the crackers and sweets. நான் தீபாவளிக்காக காத்திருக்கிறேன். எனக்கு பட்டாசுகளும் இனிப்புகளும் ரொம்ப பிடிக்கும். Nice. I like Diwali too, but my favorite festival is பொங்கல். நல்லது, எனக்கும் தீபாவளி பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடித்த பண்டிகை பொங்கல். ஓ, why பொங்கல்? ஓ, ஏன் பொங்கல்? Because it feels like a village celebration. I enjoy making பொங்கல் and கோலம். ஏனென்றால் அது ஒரு கிராமத்து கொண்டாட்டம் போல இருக்கிறது. எனக்கு பொங்கல் சமைப்பதும் கோலம் போடுவதும் மிகவும் பிடிக்கும். That's true. பொங்கல் is our traditional festival. Do you celebrate Holi? அது உண்மைதான். பொங்கல் நம் பாரம்பரிய பண்டிகை. நீங்கள் ஹோலியை கொண்டாடுவீர்களா? I enjoyed Holi last year with my friends. It is unforgettable. கடந்த ஆண்டு எனது நண்பர்களுடன் ஹோலி பண்டிகை கொண்டாடினேன். அது மறக்க முடியாதது. Okay, do you like Christmas? சரி, உங்களுக்கு கிறிஸ்மஸ் பிடிக்குமா? Yes, I do. I love the decorations and the cakes. ஆமாம், எனக்கு பிடிக்கும். அலங்காரங்களும் கேக்களும் எனக்கு மிகவும் பிடிக்கும். India has so many festivals. It feels like every month there is a celebration. இந்தியாவில் பல பண்டிகைகள் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் ஒரு கொண்டாட்டம் இருப்பது போல் நான் உணர்கிறேன். Exactly. That's why I love our culture. சரி, அதனால்தான் நமது கலாச்சாரத்தை நான் நேசிக்கிறேன். Hi மீரா, how are you? வணக்கம் மீரா, எப்படி இருக்கீங்க? I am good, லதா. How about you? நான் நலமாக இருக்கிறேன் லதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? I'm fine, but I'm worried. My son is spending too much time on the phone. நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் நான் கவலைப்படுகிறேன். என் மகன் தொலைபேசியில் அதிக நேரம் செலவிடுகிறான். Oh, same problem here. My daughter watches videos for hours. ஓ, இங்கேயும் அதே பிரச்சனை. என் மகள் மணிக்கணக்கில் வீடியோக்களை பார்க்கிறாள். I tried telling him, but he doesn't listen. நான் அவனிடம் சொல்ல முயற்சித்தேன், ஆனால் அவன் கேட்கவில்லை. I understand. Kids love screens these days. எனக்கு புரிகிறது, இந்த காலத்தில் குழந்தைகள் திரைகளை விரும்புகிறார்கள். Do you do anything to reduce it? அதை குறைக்க ஏதாவது செய்கிறீர்களா?
Yes, I fixed a rule. Only 1 hour of screen time per day. ஆம், நான் ஒரு விதியை நிர்ணயித்தேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டுமே திரை நேரம். Does she follow it? அவள் அதை பின்பற்றுகிறாளா? Not always, but it's better than before. எப்போதும் இல்லை, ஆனால் அது முன்பை விட சிறப்பாக உள்ளது. Also, I give her other activities like coloring, puzzles and outdoor play. மேலும் நான் அவளுக்கு மற்ற செயல்பாடுகளையும் கொடுக்கிறேன். வண்ணம் தீட்டுதல், புதிர்கள் மற்றும் வெளிப்புற விளையாட்டு. Nice idea. Maybe my son will like drawing. Yes, if kids get interesting activities, they forget the phone. ஆமாம், குழந்தைகளுக்கு சுவாரஸ்யமான செயல்பாடுகள் கிடைத்தால் அவர்கள் தொலைபேசியை மறந்து விடுவார்கள். You are right. I will start today. நீங்கள் சொல்வதும் சரியே. இன்றே தொடங்குகிறேன். Hi, what are you doing? Hi, நீ என்ன செய்கிறாய்? Hi Anita, I am listening to music. Hi Anita, நான் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Oh nice. What kind of music do you like? Oh அருமை. உனக்கு என்ன மாதிரியான இசை பிடிக்கும்? I like soft and relaxing music. What about you? எனக்கு மென்மையான மற்றும் நிதானமான இசை பிடிக்கும். Okay, but I enjoy fast songs. They give me energy. எனக்கு வேகமான பாடல்கள் பிடிக்கும். அவை எனக்கு சக்தியை தருகின்றன. That's good. Do you listen every day? அது நல்லது. நீ தினமும் கேட்பாயா? Yes, I listen while cooking or cleaning. You? ஆமாம், நான் சமைக்கும் போதோ அல்லது சுத்தம் செய்யும் போதோ கேட்கிறேன். நீ? I listen at night before sleeping. It helps me relax. நான் இரவில் தூங்குவதற்கு முன்பு கேட்கிறேன். அது எனக்கு ஓய்வெடுக்க உதவுகிறது. Do you use headphones or a speaker? நீங்கள் ஹெட்போன்கள் அல்லது ஸ்பீக்கரை பயன்படுத்துகிறீர்களா? Mostly headphones. The sound is clearer. பெரும்பாலும் ஹெட்போன்கள், ஒலி தெளிவாக இருக்கும். True. I can't sleep without music sometimes. உண்மை, சில நேரங்களில் இசை இல்லாமல் என்னால் தூங்க முடியாது. Music is like therapy. இசை என்பது சிகிச்சை போன்றது. Yes, it makes my mind calm. ஆம், அது என் மனதை அமைதிப்படுத்துகிறது. Okay, bye. சரி, வருகிறேன். Thank you so much for watching. Please subscribe my channel.